உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் பெய்த அதிகனமழையால் ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி காட்டாற்று வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. குறிப்பாக தாம்சா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கரையோரம் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். ஆறுகளுக்கு அருகில் மக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள அதிகாரிகள் இதுவரை உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என தெரிவித்தார்கள். லடாக்கின் திராஸ் என்ற பகுதியில் இமாலயன் பிரவுன் கரடி தென்பட்டதால் சுற்றுலா பயணிகள் வியப்புடன் கண்டு ரசித்தனர். பாதுகாக்கப்பட்ட மற்றும் மிகவும் அரிதாக காணப்படும் பிரவுன் கரடிகள் மலைகளின் உயர்ந்த பகுதிகளில் மட்டுமே வாழக்கூடியவை. உத்தராகண்ட் மாநிலம் பித்தோரகர் மாவட்டத்தின் தல்முவானி சாலையில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. மணல், கற்கள் மற்றும் பாறைகள் மளமளவென சரிந்ததால் அந்த சாலையை மூடப்பட்டு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டிக்குள் இளம்பெண் ஒருவர் புகைப்பிடித்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ரயிலுக்குள் புகைப்பிடிக்க எதிர்ப்பு தெரிவித்து வீடியோ பதிவு செய்த பயணியுடன் அப்பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் காட்சிகள் வைரலான நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளதாக ரயில்வே கூறியுள்ளது. கேரளாவின் திருச்சூரில் நடந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய இணையமைச்சர் சுரேஷ் கோபி முதியவர் ஒருவரிடம் மனு வாங்க மறுத்தது சர்ச்சையாக வெடித்துள்ளது. அவர் மனுவை வாங்க மறுத்த காட்சிகள் வெளியான நிலையில் பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள சுரேஷ் கோபி, மாநில அரசின் எல்லைக்குட்பட்ட கோரிக்கை என்பதால் மனுவை வாங்க மறுத்ததாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கிணற்றுக்குள் தவறி விழுந்த முதியவர் பத்திரமாக மீட்கப்பட்டார். கட்டக்காமன்பட்டியை சேர்ந்த கூலி தொழிலாளியான கருப்பையா தனது ஆடுகளுக்கு இலைப்பறிக்க சென்றபோது 30 அடி ஆழம் கொண்ட கிணற்றுக்குள் தவறி விழுந்துள்ளார். கிணற்றில் படியோ பிடிமானங்களோ இல்லாமல் உள்ளேயே நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சிறிது நேரம் போராடி அவரை மீட்டனர். உலக பொறியாளர் தினத்தை முன்னிட்டு கொடைக்கானல் வான இயற்பியல் ஆராய்ச்சி நிலையத்தில் தொழில்நுட்ப கண்காட்சியில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதில் சூரிய குடும்பத்தை தவிர்த்து அண்டை விண்வெளியில் தோன்றப்படும் கோள்களை கண்டறியும் தொழில்நுட்ப கருவி உள்ளிட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டறிந்து மாணவ மாணவிகள் அசத்தினர். பட்டுக்கோட்டை அருகேயுள்ள அதிராம்பட்டினம் தங்கமாரியம்மன் கோயிலில் ஆவணி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பால்குடம், முளைப்பாறை எடுத்து ஊர்வலமாக சென்ற பெண்கள் பாட்டு பாடி கும்மி அடித்து வழிபட்டார்கள். தொடர்ந்து பக்தர்கள் ஏராளமானோர் கோயிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூர் மாவட்டம் கொன்லாமாவ் கிராமத்தில் கோசாலையில் சிறுத்தை புகுந்ததால் பரபரப்பு நிலவியது. சிறுத்தையை கண்டதும் அங்குள்ள மாடுகள் அனைத்தும் சத்தமாக கத்தவே சிறுத்தை அங்கிருந்து ஓடியது. இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் குடியிருப்பு பகுதிகள் வழியாக காட்டு யானைகள் கூட்டமாக வெளியேறியதால் மக்கள் அச்சமடைந்தார்கள். பத்ரி என்ற இடத்தில் யானைகள் அடிக்கடி புகுவதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர்.
யானைகள் வழித்தடத்தில்தான் குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் இதனால் அவைகள் தங்கள் வாழ்விடங்களை தேடி அலைவதாகவும் வனவிலங்கு ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.